இதை வந்து அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கா இன்னும் அந்த மக்களை ஏமாத்துறதுக்கா கரூர் மாவட்டத்து மக்கள் எப்படி உன்னை வரவேற்பாங்கன்றது தெரிய வரலை. இப்போ அந்த குடும்பத்தில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வழங்க போகிறதா? ஊராமுட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க, அந்த கரூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன் அரசு வேலையை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு திரும்பவும் சொல்ல வரேன். அவர் கூட இருந்தவருக்கு கார் ஓட்டி இப்படியெல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களெலாம் அவருக்கு மேக்கப் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருந்தவங்களாம் பதவி போட்டிருக்கா, அரசு பதவியை. அப்போ படித்தானே வேலை வாய்ப்பு இதில் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கானே, அவனுடைய நிலை என்ன அவருக்கு? ஆதவர்ஜுனா வந்து கரூரில் ஒரு கணக்கு இருக்குது, இப்போ விஜய் போகிறது ஒருவேளை அந்த கணக்கை முடிக்கிறதுக்கா? அதுக்கு நாங்கள் வேறு மாதிரியெல்லாம் அசிங்கமான வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டி வரும். இவர் அமைச்சர் என்றதால் இந்த அளவோடு நான் நிறுத்துகிறேன். அந்த மக்கள் கரூர் மக்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது. இது எல்லாமே நல்லது எது கெட்டதுன்னு நினச்சி பார்க்குறவங்க அவங்க எடப்பாடியாருக்கு பக்கத்துடையாக தான் இருப்பாங்க. ரெட்டையில தான் அங்கே வெற்றி பெறும். தாவேக்கா தங்கம் அதிமுக தகரம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த எச்சி நாய் நல்லா மூஞ்சியும் முகரையும் பாருங்கண்ணா, அது அழிவு போன முட்டை மூஞ்சவன், அழிவு போன தக்காளி மூஞ்சன். அந்த அழிவு போன தக்காளி மூஞ்சன் வந்து இந்த மாதிரி பேசுகிறான்னா எங்கள் இயக்க தொண்டர்கள் உன்னை சும்மா விட மாட்டாங்க. மரபு இருக்குன்றது யாருக்கு தான் தெரியாது. அங்கே போய் சின்ன குழந்தைங்க இந்த விளையாடுறதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடினார் விஜய் பிறந்த நாளுக்கு. அந்த மாதிரி அது கூட மரபா? இடைத்தேர்தல் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வந்தால் அந்த இடைத்தேர்தல் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுமா? சிற்றர்கள் மாதிரி இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு செருப்பட்டி விழும். இது நிச்சயங்க. மண்ணை கவ்வுவாங்க. அந்த மண்ணை கவ்வறதுக்குரிய வேலையை எங்கள் தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளரும். நாளிதழ்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி கமலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், தமிழகத்தை உலுக்கிய சம்பவம் அப்படின்னா அந்த கரூர் சம்பவம். ஆமாங்க. அது யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது, மறக்கவே முடியாதுங்க. அது எல்லாரோட மக்களில் அது மனசில் ஒரு வடுவாக இருந்துச்சு சார். இப்போ திருப்பி வந்து முதல்வர் விஜய் வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் அங்கே போகிறதா தகவல்கள் வருது. திமுக நாளைக்கு சந்திக்கிறதா ஒரு 10ஆம் தேதி சொன்னாங்க சார். அது மாதிரி திமுக வந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையெல்லாம் நீதிமன்றத்தில் போட்டாங்க, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணி அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ விஜய் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கார் சார். ஆமாங்க. அவரோட வரவேற்பு அப்போ இருந்த வரவேற்பு அவருக்கு மீண்டும் இருக்குமா சார்? கரூருக்கு அவருடைய நிகழ்ச்சிக்கு அன்றைய காலத்தில் நடிகர் விஜயா இருக்கும் பொழுது, இப்போ முதல்வர் ஜோசப் விஜய், அப்போ நடிகர் விஜயா இருக்கும் பொழுது அவருக்கு குறிப்பிட்ட டைம் வேறு. அவர் ஒரு 6-7 மணி நேரம் கழித்து அங்கே போகிறார். அந்த ஜனங்கள் வந்து குடிக்க தண்ணி இல்லாமல் காலையிலேருந்து காத்திருந்து அவங்களுக்கு உரிய சாப்பாடு இல்லாமல் எதுவுமே தின்பண்டங்கள் இல்லாமல் குழந்தை குட்டிகளோட ஒரு நடிகரை கவர்ச்சின்ற முறையில் பார்க்கணுன்றது ஆர்வத்தில் வந்து அங்கே ஜனங்கள் கூடி இருக்காங்க. ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க, இந்த இடத்துல இருந்து விஜய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து நின்ன இடம் வேறு இடம். அங்கே இருந்தே பேசி இருந்தால் அவர் அந்த பஸ்ஸு மேலே நின்று பேசின இடம் அந்த ஸ்பாட்டு கிடையாது. ஒரு 50 அடி 60 அடியில் அவர் நின்ன இடத்துலேருந்தே பேசி இருந்தால் அவர் பேச்சை கேட்டு அந்த ஜனங்க அப்படியே, ஏன்னா அவர் பேச போகிறதே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். அந்த இடத்துலையே இருந்து பேசி இருந்தால் அந்த நடிகர் விஜய் அந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்காது. ஆனால் அங்கே இருக்கிற தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேனை முன்ன வர வச்சதன் காரணமாக, ஏன்னா அங்கே ஏற்கனவே ஜன நெருக்கடி ஜாஸ்தி. அங்கே வந்து நெருக்கடியில் இங்கே வாங்கன்னு அவரை சொல்லவே அந்த வேன் அங்கே வரவே என்ன ஆச்சு, அந்த ஜனங்கள்லாம் அப்படியே காற்று தண்ணி எதுவும் இல்லாத இருந்த ஜனங்கள் அப்படியே நசுங்கிறாங்க. இந்த ஜனங்கள் என்ன பண்ணுச்சு, நெருக்கடி ஏற்பட்ட உடனே அந்த ஜெனரேட்டர் ரூமுக்குள்ளே ஓடுறாங்க. அங்கே கரண்ட் ஒயரெல்லாம் ஒரு மாதிரி அப்படி இருக்குது. ஏன்னா அந்த ரூமுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்ற ஒரு வகையில் நிர்வாகிகள் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஓடின உடனே ஏதாவது ஆகிடப்போதும் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. கரண்ட்டை கட் பண்ண உடனே எதிரில் இருக்கிற ஒரு ஓடு மேலே இவங்க ஏறுறாங்க. கீழே குழந்தைகள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அது அப்படியே நொறுங்கி விழுது. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் செத்து போகிறாங்க. உன்னை பார்க்க வந்த ஜனந்தானே,
நீ என்ன பண்ணினோம், அங்கே இருக்கிற மாற்று ஏற்பாடு என்னவோ, ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுறதோ என்னவோ ஏதோ நீ அங்கே இருந்து பண்ணியிருக்கணும். அடுத்த வினாடியே நீ கிளம்பி அங்கேருந்து வந்துடுற, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வர, அங்கே பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் வந்துடுற. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு தான் ஒரு ட்விட்டர் போடுறேன். அதாவது நாளையோ நாளை மறுநாளோ கரூரை போய் அந்த மக்களை சந்திக்கணுன்ற திட்டத்தோடு போகிறீங்க. ஒரு 3 மாதம் 90 நாள் 100 நாள் கழித்து போகிறாருன்னா இதை வந்து அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கா, இன்னும் அந்த மக்களை ஏமாத்துறதுக்கா, அந்த மக்கள் இவரை எப்படி வரவேற்பாங்க, அந்த கரூர் மாவட்டத்து மக்கள் எப்படி உன்னை வரவேற்பாங்கன்றது தெரிய வரலை. தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டாங்களே சார். அதுக்கு தான் நிச்சயமாக அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் துரோகம் பண்ணிட்டு அங்கே போனால் அவனும் கூட்டம் சேர்க்கிறதா சொல்லியிருக்கான். இது அந்த நிகழ்வு திரும்பவும் அங்கே வரும்போது தான் இல்லை ரோட் ஷோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே சார். ரோட் ஷோ பண்ண இன்னும் மரணத்தை விரும்புகிறாங்களோ அந்த கரூர் மக்களா, இல்லை எம்ஆர் விஜயபாஸ்கரா, இல்லை முதல்வரான்னு தெரிய வரலையே. ஏன்னா இவர் வந்து ஒரு சினிமா கதாநாயகன், அது முடிஞ்சு இப்போ தான் முதல்வராக இருக்கார். என்ன உன்னை பார்க்கறது திரும்பவும் கூட்டம் கூடி அதில் திரும்பவும் மயக்கம் அடைஞ்சோ, இல்லை உடல் உபாதைகளாடையோ, இல்லை கை கால் முறிஞ்சோ திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போனோமா என்னவோ நீ அவங்களுக்கு சந்தித்து பேசணும்னு விரும்புகிற. அது வரைக்கும் கூட முதலமைச்சர் அவருக்கு ஒரு ஆலோசனை கூறத்துக்கு நம்ம ஆளு கிடையாது. ஏன்னா அவர் முதலமைச்சர், ஆலோசனை கூற முடியாது. என்ன அவருக்கு தெரியாத பிரில்லியன்ட் அப்படி அவங்கள வரைக்கும் சந்திச்சுட்டு வரலாம். ரோட் ஷோ நடத்துறது தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ அந்த குடும்பத்தில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வழங்க போகிறதா சில தகவல்கள் வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஜன நெருக்கடியில் நெருக்கி செத்தாங்க. உனக்கு அதாவது கல்விக்கூடங்கள் இருக்குது, அதாவது முதல்வர் ஜோசப் விஜய்க்கு கல்விக்கூடங்கள் இருக்குது, பல நிறுவனங்கள் இருக்குது, அங்கே எல்லாம் வேலை வாய்ப்பு கூட உங்களுக்கு. அதே மாதிரி இந்த நம்ம சத்யபாமா கல்லூரி அந்த நிதி அமைச்சர் இருக்கிறாரு மரிய வில்சன், அவர் காலேஜில் எவ்வளோ இருக்குது, அவருக்கு பல தொழில்களுக்கு அங்கெல்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுங்க. இதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இது சபைக்கே வராது, விவாத பொருளாகவும் மாறாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அரசு வேலை கொடுக்கறதா சொல்கிறீங்க? ஏற்கனவே அவர் கூட இருந்தவருக்கு கார் ஓட்டி இப்படியெல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களெலாம், அவருக்கு மேக்கப் பண்ணவங்களுக்கு, அவங்களுக்கு உதவிகரமாக இருந்தவங்களாம் பதவி போட்டிருக்கா, அரசு பதவியை. நான் அதே மாதிரி உன்னால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் நான் அப்போ படித்தானே வேலை வாய்ப்பு இதில், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கானே, அவனுடைய நிலை என்ன ஆகுறது? டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரானே, அவனுடைய நிலைமை என்ன ஆகுறது? 41 பேர் எடுத்துன்னு போய் உன்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு நீ ஆதரவுக்காரன் நீட்டணும் உன்னுடைய சொந்த செலவில். இல்லைன்னா லாட்ரிக்காரர் இந்த முதல்வன் ஆதவ அர்ஜுனா இருக்கார், அவருடைய லாட்ரி பணம் இருக்குது, அவருடைய நிறுவனங்கள் இருக்குது, அங்கே எங்கேயாவது இப்படி அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். அதை நம்ம அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ நல்ல மனம் படைச்சு இந்த அரசு வேலை வழங்குறவங்க அப்படின்னும் போது தான் அது தடையாக நிற்குமே தவிர இதுக்கு வந்து சான்ஸே கிடையாது, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இதை வந்து உனக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க, முட்டு கட்டையில் முட்டு கொடுத்துட்ருக்காங்க போகிறாங்க. காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, இந்திய முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? ஏன்னா அவங்க இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஏன்னா இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்றது எனக்கு தெரிய வரலைங்க. இது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பாமர மக்களாக இருந்து சொல்கிறேன், இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உனக்காக வந்து அந்த ஜன நெருக்கடியில் செத்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்குறேன்னா இது தவறான முன்னுதாரணமாகிடும். சார், இப்போ வந்து ஆதவர்ஜுனா வந்து இந்த அதிமுக இணைப்பு விழாவில் போல் கரூரில் ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கணக்கு அங்கே எனக்கு இன்னும் முடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து மேடையில் முன்வைக்கிறாரு. இப்போ விஜய் போகிறது ஒருவேளை அந்த கணக்கை முடிக்கிறதுக்கா, இல்லை ஒருவேளை அந்த ஏரியாவில் ஒருவேளை இடைத்தேர்தல் வந்தால் மீண்டும் அந்த இடத்துல தாவேக்கா வெற்றி பெறக்கூடிய ஒரு நோக்கமாக போகிறதா எடுத்துக்கலாமா? ஆதவர்ஜுனா அது மட்டும் சொல்லலைங்க, 60-70% 2 விஜயபாஸ்கர் வந்ததால் கரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இவங்க 2 பேரும் என்ன
இவங்க வந்ததில் 60% அதிமுக எல்லாம் இங்கே வந்துச்சு, இன்னும் இருக்குது. அங்கே 30% நான் சொல்கிறேன். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன, இது ஆலமரம் விருட்சம். அந்த விருட்சத்தில் ஒரு கிளை பழுதுபட்டு போச்சுன்னா அந்த அரச மரம் ஆலமரமே அப்படி விழுந்துரும்னு கிடையாது. என்ன, இதுக்கு நிறைய தூண்கள் இருக்குது. இதை இந்த மாதிரி தவறான கணக்கெல்லாம் போட்டு எங்கள் இயக்கத்தை நீ ஒரு சிறுமைப்படுத்தி பேசினா அதுக்கு நாங்கள் வேறு மாதிரியெல்லாம் அசிங்கமான வார்த்தைகளால் பதில் சொல்ல வேண்டி வரும். நீ ஒரு அமைச்சர் என்றதால் இந்த அளவோடு நான் நிறுத்துகிறேன். இது தவறான விஷயம். அடுத்த கேள்வி என்னமோ கேட்டீங்க, என்ன? அந்த கணக்கை முடிக்கிறதுக்காக செல்கிறாரா? கணக்கு முடிக்கிறது தான். அசோக்கு பிடிங்க, நீங்கள் சந்தேகப்படுற செந்தில் பாலாஜியை பிடிங்க, அங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகளை பிடிங்க, அங்கே இருக்கிற தாவேக நிர்வாகி என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. இதை விட்டு கணக்கு முடிக்க போகிறேன், கணக்கு முடிக்க என்ன முடிக்க போகிறீங்க? ஆனால் அங்கேருந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் மாற்றிட்டாங்களே சார் எல்லாத்தையும். அதாவது காவல்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க, அந்த இன்னும் நெருங்கி போகாதீங்கன்னு. அதை மீறி போக வச்சது உன்னுடைய கட்சிக்காரங்க தான். அதனால் இது காவல்துறை அதிகாரியை மாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது, உனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இது ஏதாவது நீ பண்ணியிருக்கலாம். அங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர் மீண்டும் போட்டியிட்டாலோ இல்லை தாவேகா கட்சிக்காரங்க யாரும் போட்டியிட்டாலோ இன்றைக்கி அந்த மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் கமலக்கண்ணன் ஒருத்தர் மாவட்டத்தில் எங்கள் எடப்பாடி புரட்சி தமிழர் அறிவிச்சிருக்கார். அவர் செமையாக போட்டு வாங்குறார் எம்ஆர் விஜயபாஸ்கரையும். என்ன, அந்த அவர் மட்டும் இல்லாமல் அங்கே இரட்டை இலைக்கு வாக்களித்தவங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. மீண்டும் இடைத்தேர்தல் வந்தா, ஏன்னா இடைத்தேர்தல்ன்றது ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஏறக்குறைய ஒரு 10 கோடி 5-10 கோடி ரூபாய் செலவு. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு அங்கே இருக்கிற பள்ளி கல்லூரியெல்லாம் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்படி மற்றவங்களுடைய குறை, அதாவது இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா, இது எல்லாம் இல்லாமல் ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்துகிற விதமாக என்ன இன்னும் அதிகப்படியாக அந்த கட்சிக்கு போனால் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்ற எண்ணத்தில் யாருமே தியாகி கிடையாது. இங்கே சாதாரணமாக இருந்த நீங்கள் இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதிகள் ஜமீன்தார்களாக சிற்றரசுகளாக இருந்தீங்க. அந்த மக்கள் கரூர் மக்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது. ஏன்னா அந்த கரூருக்கு நான் 2-3 தடவை தேர்தலுக்காக போயிருக்கேன். அந்த கரூர் மக்கள் ரொம்ப நல்லவங்க. என்ன, இது எல்லாமே நல்லது எது கெட்டதுன்னு நினச்சி பார்க்குறவங்க. அவங்க எடப்பாடியாருக்கு பக்கத்துணையாக தான் இருப்பாங்க. ரெட்டையில தான் அங்கே வெற்றி பெறும். அதிமுகவில் முன்னால் இந்த புகழேந்தி, அப்புறம் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அணிக்கு போனார். அப்புறம் தனியாக அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு திமுகவுக்கு ஆதரவுன்னு போனார். இப்போ போன வாரம் விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிட்டார். அவர் அதிமுகவை ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ண மாதிரி தாவேகா தங்கம் அதிமுக தகரம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தாவேகா தங்கத்தை ஒரு உரசி பார்த்தாரோ இல்லை தகரம்ன்றத மேக்னெட் வச்சு கண்டுபிடிச்சாரோ? யார்? புகழேந்தி. அந்த எச்சி நாய் என்ன, அதாவது தான் தோன்றித்தனமாக அல்லக்கையவன் எவன் காசு கொடுப்பான்னு அலையிற ஒரு எச்ச நாய் அவன். அதாவது கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் இருந்தவன் அவன். என்ன, இவனுக்கு என்னங்க இங்கே அங்கீகாரம் இருக்குது? உன்னை அம்மா பீரியடில் உன்னை கட்சி விட்டு எடுத்தாச்சு. பன்னீர்செல்வம் கூட சேர்ந்து ஏதோ கத்திக்கிட்டு இருந்த வெறி நாய் சொறி நாய் மாதிரி. இப்போ அதிமுக தகரம் தாவேகா தங்கம் அப்படின்னு சொல்கிற நாய் என்ன, வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். இது ஏற்கனவே அவனை பற்றி நான் பேசணும்னு நினச்சேங்க. நல்லா மூஞ்சியும் முகரையும் பாருங்கண்ணா. அது அழிவு போன முட்டை மூஞ்சவன், அழிவு போன தக்காளி மூஞ்சன். அந்த அழிவு போன தக்காளி மூஞ்சன் இந்த மாதிரி பேசுகிறான்னா அதிமுக தொண்டர்கள் புகழேந்திக்கு இது நீ அதிமுக ரெட்டை எல்லாம் அம்மா அம்மான்னு போயிட்டு இருந்த வரைக்கும் உன்னை அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க. இனிமேல் நீ அங்கே போயிட்டியா, நான் சாக்கடைக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டியா, அந்த சாக்கடை வாசனையை நீ பிடிச்சிட்டு இரு. ஆனால் எங்களை நீ பேசுகிற அப்படின்னா, எங்கள் இயக்கத்தையே பேசுகிறேன்னா எங்கள் இயக்க தொண்டர்கள் உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னுடைய உடைமைக்கும் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தேடிக்கும். இது சரியாக இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. நீ இவ்வளோ தரக்குறைவாக ஒரு இயக்கத்தை, மாபெரும் இயக்கத்தை பேசக்கூடாது, பேசுவது தவறுன்றது புகழேந்திக்கு தெரிவிச்சுக்கிறேன். நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் மயிறு கிடையாது. நீ
உதிர்ந்த ரோமத்தில் அதுவும் எப்போவோ உதிர்ந்த ரோமம் நீ, உதிர்ந்த மயிறு நீ திரும்ப ஒட்டி வச்சுக்க முடியாது. எங்கேயோ போய் ஒட்டிக்கிறேன்னு நினைக்கிறியா? அதை காப்பாற்றிக்க. ஆனால் எங்கள் இயக்கத்துக்கு மேலே நீ வந்து இது புழுதி வாரி தூட்டுறது, ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டா இது அதிமுக தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எந்த தொண்டனும் கட்சி மாறி போல இந்த இயக்கத்தில் பதவி சுகம், பண சுகம், அதிகாரம் எல்லாம் அனுபவித்தவங்க தான். அங்கே போனால் நப்பாசையில் ஏதாவது கிடைக்குமா? அதுவே நான் எல்லாமே பேசிக்கிறது வந்து இப்போது ஏதோ ஒரு மோகத்தில், ஒரு கவர்ச்சியில் நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம். ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், எம்எல்ஏ யாருன்னு தெரியல, மந்திரி யாருன்னு தெரியல, அவங்க பேட்டி கொடுக்குற விதம் சரியில்லை, அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர. உதாரணத்துக்கு இந்த நம்ம இவங்க கீர்த்தனா இருக்காங்களே விருதுநகர், ஒரு பள்ளிக்கூடத்தில் போய், அது அரசு பள்ளி, ஏற்கனவே நீ ஒப்புதல் வாக்குமூலம் தர, நானும் அரசு பள்ளி தான் படித்தேன், எனக்கு ரொம்ப விவரம் தெரியல, அந்த குழந்தைகிட்ட போய் வாட்ஸ் யுவர் ஃபாதர், அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம், பேரை சொல்லலாம், செய்கிற தொழிலை சொல்லலாம். அந்த ஒரு கேள்விக்கு இது அபரிமிதமான படிப்பு இருந்தால் வாட்ஸ் யுவர் ஃபாதர், இல்லையா வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்னு கேளு. என்ன வாட் இஸ் யுவர் ஃபாதர், அதை தொழிலை பற்றி கேளு. என்ன இதை வச்சு இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் இந்த மாதிரி உன்னுடைய துறை என்ன, தொழில்துறை, அதை பாரு. அதை பார்க்குறத விட்டுட்டு இந்த நோண்டி குசும்பு வேலையெல்லாம் எதுக்கு? அமைச்சர் ராஜ்மோகன் மரபு இருக்குன்னு சார் சொல்றாரு. ஆய்வு பண்றதுக்கு மரபு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்து அந்த துறையை முன்னேற்றினா பரவாயில்ல. மரபு இருக்குன்றது யாருக்கு தான் தெரியாது. அங்கே போய் சின்ன குழந்தைங்க இந்த விளையாடுறத உயர்கல்வித்துறை அமைச்சர் டான்ஸ் ஆடினார் விஜய் பிறந்த நாளுக்கு. அந்த மாதிரி அது கூட மரபா? டான்ஸர் பாட்டு பாடி டான்ஸ் ஆடினார், அதுவும் மரபா? கேட்டால் மாணவர்களும் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்கு டான்ஸ் ஆனது தவிர அதுவும் மரபில் சேர்த்திக்கியா? இன்னைக்கு பார்த்தா புளியரை பார்டர் கேரளாவுக்கும் நமக்கும் அங்கே டோல்கேட் இருக்குது. அங்கே வந்து ஒரு லாரிக்கு இன்னும் 400 ரூபா வசூலாகிறதா கேள்விப்படுறோம். இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அங்கங்கே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுறதுக்கு ஒவ்வொரு மாவட்டமாக 25 லட்சம் 30 லட்சம் 1 கோடி வரை வியாபாரம் ஆகிறதா கேள்வி வருது. ஏறக்குறைய அதில் ஒரு 120 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான். என்ன இதையெல்லாம் பாருங்கள். இதை விட்டுட்டு இந்த மாதிரி நிச்சயமாக இது வந்து நீடிக்காது, நிலைக்காது. ஏன்னா இந்த கவர்ச்சியில் புழுதி புயலில் கோபுரத்தில் ஏதோ ஒன்று போய் ஒட்டிக்கிச்சான். ஒட்டிக்கிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்து விழும். ஆனால் கலசம் அங்கேயே தான் இருக்கும். அந்த கோபுர கலசம்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அவர்கள். அதனால் இன்றைக்கு நாங்கள்லாம் தொண்டர்கள்லாம் அவருக்கு பக்கத்துணையாக தான் இருக்கிறோம். என்ன அந்த இடைத்தேர்தல் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு வந்தால் அந்த இடைத்தேர்தல் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுமா, அனைத்து தொகுதிகளையும் தன் கைவசம் வச்சுக்குமா? நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், இவங்களுக்குரிய அதாவது எங்கள் கட்சியில் இருந்து இந்த பதவி சுகம் பண சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போனாங்கன்னு பாரு, சிற்றர்கள் மாதிரி இருந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு செருப்படி விழும். இது நிச்சயங்க. மண்ணை கவ்வுவாங்க. அந்த மண்ணை கவ்வறதுக்குரிய வேலையை எங்கள் தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவரும் எங்கள் பொதுச் செயலாளரும் நிச்சயம் அதை வந்து பணியாற்றுவோம். எல்லா தொகுதியிலும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க. இப்போ மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிற்றர்கள் மாசி இருந்தாங்க, ஜாம்பவாங்கள் அப்படி இப்படி இவங்க தான் போயிருக்காங்க. எங்கள் தொண்டர்கள் எடப்பாடி பக்கம், இரட்டை இலை பக்கம், புரட்சி தலைவர் பக்கம், புரட்சி தலைவர் அம்மா பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு தோல்வின்றதே கிடையாது. திமுகவுக்கு அப்படி இல்லைங்க. அவங்க கூட்டணி கட்சிகளாம் செதறி ஓடி தாவேக்காக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. 28 கட்சியோட போட்டியிட்டவங்க அவங்க. நாங்கள் தனித்தே தேர்தலை சந்தித்தவங்க. என்ன எங்களுக்கு தோல்வியே கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். ஜோசப் விஜய் வரலன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுலாம் எங்களுக்கு தான் வந்திருக்கும். அந்த எலெக்ஷன் டைமில் எவ்வளோ பணம் கொடுத்தா, அரசு பணத்தை ஊராமுட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு கொடுத்தாரு பாருங்க. இந்த பணத்தெல்லாம் சேர்ந்து தான் உனக்கு அந்த ஓட்டு திமுகவுக்கு. எங்களுக்குரிய ஓட்டு கணிசமாக விழுந்திருக்கு. எடப்பாடியார் தான் ஆளுங்கட்சியாக ஆகியிருப்பார்.
என்ன இதெல்லாம் வந்து எங்களுக்கு வெற்றின்றது நிச்சயங்க. அடுத்த அரசாங்கம் புரட்சித் தமிழர் எடப்பாடி தலைமையில் தான் அமையும். இவர் இந்த 41 பேருக்கு அவரே சொல்லுவார். யார்? நம்ம ஜோசப் விஜய் நடிகர் விஜயா இருக்கும்பொழுது பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். திமுகவை எதிர்த்தே பேசிட்டு வந்தார். ஸ்டாலின் அங்கிள் அவர்களே, ஊராமுட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க. அதே கருத்தை திரும்பவும் சொல்கிறேன். இப்போது முதலமைச்சர் விஜய்க்கு, ஊராமுட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க. அந்த கரூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன், அரசு வேலையை. உங்கள் சொந்த தொழிலில் ஏதாவது உங்கள் நிறுவனத்தில் எதனா வேலை போட்டுக்கோ, அதுக்கு நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அரசு துறையில் வேலை வாய்ப்பு வந்து ஊராமுட்டு நெய்யை எடுத்து அதில் ஸ்வீட் செய்ய நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு திரும்பவும் சொல்ல வரேங்க. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வணக்கங்க.